ஜனநாயகன் திரைப்படத்துக்கு மீண்டும் ஒரு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் ஸ்ரீதர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் இப்பொழுது புதிய சிக்கலாக உயர்நீதிமன்றம் சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்குவதற்கு அனுமதி அளித்த நிலையில் இப்போது சென்சார் போர்டு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு சார் தலைமை நீதிபதி அமர்விடம். இதனால் இந்த தேதிகள் மாறுவதால் திரையரங்கு உரிமையாளர் சங்கமாக உங்களுக்கு என்னென்ன சிக்கல் ஏற்படும் சார்? இங்க பாத்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர் தரப்புல ரிலீஸ் டேட் போஸ்ட்போன்டு, டேட் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர்னு அவங்க ஆல்ரெடி அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சரி சரி. இன்னைக்கு இந்த அவங்க உயர்நீதிமன்ற ஜஸ்டிஸ் பிடி ஆஷா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இட் இஸ் எ மைல்ஸ்டோன் இன் தி சினிமா இண்டஸ்ட்ரி. நீங்க படத்துக்கு யூஏ கொடுக்கணும்னு அவங்க ஒரு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா. பட் அட் த சேம் டைம் சென்சார் போர்டு has the option to appeal before the chief justice bench. இது என்ன ஆகும்னா இந்த ப்ரொசீஜர் வந்து டிலே ஆச்சுன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் சார் ஒர்க்கிங் டே, சனி ஞாயிறு திரும்ப கோர்ட் லீவ், அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப பொங்கல் லீவ் வந்துரும். ஆமா. சோ இந்த நீதிமன்றத்தின் மூலமா இந்த பரிகாரம் பெற்று அந்த குருத்த முடியுமாங்கிற ஒரு சந்தேகம். நேரத்துல இந்த படம் பண்ணி இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தியேட்டர் ஓனர்கள் பிளஸ் ரசிகர்கள் எல்லாரும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது இனிமே அது நீதிமன்றம் அந்த சென்சார் போர்டு மேட்டர் அப்படி அது ஒரு மாதிரி போயிடுச்சு. அது நம்ம கையில இல்ல. இந்த படம் வந்தா எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய வசூல் இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஓகே சார். பராசக்தி ரிலீஸ்ல ஏதோ சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? பராசக்தி டேட் சேஞ்ச் வெளிநாடுகள்ல ஏதோ ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. சரி. சர்டிபிகேட் என்ன சார்? இந்த பராசக்தி சர்டிபிகேட் கொடுக்கலையே. ஆமா, நேத்து நைட் வரைக்கும் கொடுக்கல சார். இன்னைக்கு என்ன பொசிஷன் எனக்கு தெரியாது. ஓகே. ஆனா இந்த இது போன்ற மற்ற ஏதாவது ஒரு திரைப்படங்களுக்கு இந்த அளவுக்கு சென்சார் போர்டுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு சென்சார் போர்டு அப்பீல் செய்த நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா சார்? என்னுடைய நினைவுல இப்போதைக்கு அது இல்ல சார். எனக்கு ஆக்சுவலா தெரியல எனக்கு அது. ரைட். ஓகே. ஆனால் இந்த ஜனநாயகம் திரைப்படம் வெளியாவது இந்த ப்ரொசீஜர் பொங்கலுக்குள் நிறைவடைந்தால் உங்களுக்கு வந்து ஓரளவு அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஆமா, இல்ல என்றால் கண்டிப்பா சார் பொங்கலோட கலெக்ஷன் அடிபட்டு போயிடும் சார் எங்களுக்கு. பொங்கல் கலெக்ஷன் பொங்கலுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தியேட்டர் சைடு உள்ள கலெக்ஷன், கேன்டீன், பார்க்கிங் கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு ரொட்டேஷன் ஆகக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் வந்து கண்டிப்பா அடிபட்டு போயிடும். இந்த 2 படங்களும் வெளியாவதுனால பொலிட்டிக்கலாக இந்த பிரஷர்னால அந்த பிரச்சனை ஆயிடுச்சா இல்ல வழக்கமான சென்சார்? நான் எந்த அரசியல் கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. ஓகே சார், நன்றி சார். இந்த இணைப்பு வந்து எங்களோட இந்த ஜனநாயகன் பராசக்தி திரைப்படத்தால் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு என்னென்ன சிக்கல் ஏற்படும் என்பது தொடர்பாக எங்களோட கருத்துக்களை பேசுனதுக்கு மிக்க நன்றி சார்.